வணக்கங்க. போன வீடியோவில் நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வாழைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஷ் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை. வாழைப்பூவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பொடி பொடியாக நல்லா ஃபைன் சாப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நறுக்கிட்டு கடலப்பருப்பு குறைன்னு அரைச்சிங்க, வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, பூண்டு இடித்தது, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு நார்மலாக நம்ம வடை அரைக்கிற மாதிரி, வடை சுடுற மாதிரி தான். ஸோ இதை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அருமையான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுங்க. பொதுவாக வாழைப்பூவில் அதிக சத்துக்கள் இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கும் போது இது வந்து நமக்கு உடலுக்கும் நல்லது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வடையோட இன்னும் இது நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.